இப்போ யாரை பார்த்தாலும் இளநர பிரச்சனைகள் வந்துட்டு ரொம்ப காமனாக இருக்குது. ஒரு 25-30 வயசில் வந்துட்டு இளநர பிரச்சனை வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 60-70 வயசில் முடி நரைக்கிறது. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தோன்னா 60-70 வயசுகளில் கூட அங்கங்கே ஏதோ ஒரு முடி வந்துட்டு நரைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நம்ம ஸ்கூல் போகிற பிள்ளைங்க வர இப்போ வந்துட்டு ரொம்ப காமனாக வந்துட்டு இளநர் பிரச்சனை இருக்குது. இதில் ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு. என்னென்னா, ஒரு முடி நமக்கு வெள்ளை முடி வந்துருச்சு அப்படின்னா அந்த முடியை பிடுங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல திரும்ப பக்கத்தில் இருக்கிற முடியெல்லாம் நமக்கு ஒயிட்டாக ஆயிரும் அப்படின்னு ஒரு மித் இருக்குது. ஸோ அந்த நம்ம முடியை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு ஒவ்வொரு முடிக்கும் அடியில் ஒவ்வொரு முடிக்கும் வேறு ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் இருக்கும். நம்ம முடி கருப்பாக இருக்கணும் அப்படின்னா மெலனின் ப்ராப்பராக நம்ம உடம்புல இருந்துச்சுன்னா தான் நம்ம முடி வந்துட்டு கருப்பாக இருக்கும். சில காரணத்தினால மெலனின் கம்மியானாலோ இல்லை மெலனின் வந்துட்டு ஸ்டாப் ஆனாலோ நமக்கு இளநரை சீக்கிரம் வரும். குறிப்பாக நம்ம அயன் சத்து கம்மியாக இருக்கும்போது, விட்டமின் B12 சத்து கம்மியாக இருக்கும்போது, காப்பர் கம்மியாகும்போது, ஸ்ட்ரெஸ் ஆனாலுமே மெலனின் அது பாதிக்கும். அதே மாதிரி நம்ம ஜெனட்டிக்காக சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வயசாகிறவங்களுக்கு முடி வெள்ளை ஆகிறது இது காமன் ப்ராசஸ். அப்போ நமக்கு ஒரு கொஷின் என்னென்னா, அப்போ ஒரு முடி பிடுங்கணும் அப்படின்னா ஏன் பக்கத்தில் இருக்கிற முடியெல்லாம் வந்துட்டு ஒயிட் ஆகுது அப்படின்னு. சில காரணம்னால நம்ம மெலனின் வந்துட்டு கம்மி ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட முடிக்கு மட்டும் மெலனின் கம்மியாகாது, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்துட்டு நமக்கு மெலனின் வந்துட்டு கம்மியாகும். ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிற முடிகளெல்லாம் அந்த அண்டர் ப்ராசஸில் தான் இருக்கும். மெலனின் கம்மி ஆகிட்டுருக்கு, அடுத்தது நரைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம். இப்போது இந்த டைமில் நம்ம ஒரு முடியை பிடுங்கும்போது நம்ம என்ன நினைப்போம், ஒரு மாதம் 2 மாதம் ஆகும்போது பக்கத்தில் இருக்கிற முடியெல்லாம் நம்ம வந்துட்டு ஒயிட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம நினைக்கிறது என்னென்னா, ஒரு முடி பிடுங்குறனால தான் அந்த முடியெல்லாம் ஒயிட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆல்ரெடி மெலனின் கம்மினால் அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும், நமக்கு தெரியாது. அதனால தான் நமக்கு தெரியாது. ஸோ மெலனின் கம்மியாகிறனால தான் நமக்கு வந்துட்டு முடி வந்துட்டு ஒயிட்டாக இருக்குது. ஸோ மெலனின் ஏன் கம்மியாகுதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடம்புக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். சத்து குறைபாடாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஜெனட்டிக்காக இருக்கும். சில ஷாம்பூஸ் அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பூ யூஸ் பண்ணுறதுனால இருக்கலாம். ஸோ நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ ஆரம்பத்துலேயே வந்துட்டு நமக்கு ஏன் மெலனின் கம்மியாகுது அப்படின்னு ஆரம்பத்திலேயே 1-2 முடி நரைக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்துட்டு மெலனின் கம்மியாகுதா இல்லை எதனால் சத்துக்கள் குறைபாடு, B12 டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி அப்படின்னு அந்த குறைபாடை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த முடிகளை வந்துட்டு அடுத்த முடிகள் வந்துட்டு வெள்ளை ஆகாமல் நம்ம தடுக்கலாம். அந்த ப்ராசஸ் வந்துட்டு தடுக்கலாம். ஜென்ரலாக ஹேருக்கு ரொம்ப அருமையான உணவு அப்படின்னு சொல்ல போனால் கறிவேப்பிலை வந்துட்டு ரொம்ப நல்லது. இப்போ காலையில் ஒரு நெல்லிக்காய் அல்லது அரை நெல்லிக்காய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துகிட்டு நம்ம கடித்து சாப்பிட்றதுனா நீங்கள் அப்படி சாப்பிட்லாம். இல்லை எனக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மிக்சியில் அடித்து அதை கொஞ்சம் ஜூஸ் மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி நம்ம ஒரு வாரத்தில் 3 நாள் நம்ம மாற்றி எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அதே மாதிரி ஒரு மோர் குடிச்சிங்க அப்படின்னா மோரோட கருவேப்பிலையை நல்லா அரைச்சி அந்த மோர் நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு உடம்புக்கும் நம்ம காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக நரமுடி வராமல் நம்ம தடுக்கலாம். ஸோ ஒரு முடி பிடுங்குறனால பக்கத்துல எல்லாம் முடி வருது அப்படின்னு சொல்கிறது தவறான ஒரு கருத்து. ஸோ மெலனின் கம்மியாகிறனாலையோ மெலனின் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிறனால தான் நமக்கு வந்துட்டு நரமுடி அதிகமாக வருது ஒரு குறிப்பிட்ட இடத்துல. அதே மாதிரி நம்ம ஒரு முடியை வந்துட்டு பிடுங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகும், ஒரு டேமேஜ் ஆகும். ரிப்பீட்டாக நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா சிலருக்கு அந்த இடத்துல முடி வளராமல் கூட போகலாம். ஒரு ஹேர் ஃபாலிகிள்ஸில் ஒரு முடி தான் வரும், பல முடிகள் வந்துட்டு அதில் இருந்து வராது அடுத்தடுத்ததுமே. சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு அந்த பிடுங்குற இடத்துல மெலனின் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த முடி அடுத்து வர முடியுமே நமக்கு ஒயிட்டாக வரும். நம்ம ரூட் காசு கண்டுபிடிச்சி நம்ம இன்டர்னலாக நம்ம உணவு மூலமாகவோ சில மெடிசின்ஸ் மூலமாகவோ நீங்கள் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்தது நம்ம வந்துட்டு ஒயிட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஹேர் ஹெல்த்தியாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டான உணவுகள் ப்ராப்பராக நம்ம வந்துட்டு பேலன்ஸ்டான உணவுகள், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், கருவேப்பிலை, நெல்லிக்காய் அந்த மாதிரி உணவுகளை டெய்லி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். ஸ்ட்ரெஸ்னால் முடி நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்னால் அதிகமாக முடி வந்துட்டு வெள்ளை ஆகிறது, உடம்பு ஹீட்னால் மெலனின் வந்துட்டு பாதிக்கிறது. ஸோ அந்த காரணங்களை நம்ம சரி பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.